வணக்கம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மாலை 6 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தற்பொழுது அறிக்கையின் வாயிலாக அறிவித்திருக்கிறார். கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும். அதுபோல மாவட்ட செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் தவறாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் குறித்து இந்த கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வரைவு வாக்காளர் பட்டியலை தற்பொழுது தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் 98 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் இணைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முகவரி மாறி செல்கிறார்கள். கண்டுபிடிக்க முடியாத வாக்காளர்களாக 66 லட்சம் பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் இணைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. 5,43,00,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அந்த 60 லட்சம் வாக்காளர்களை இணைத்தால் சுமார் 6 கோடி வாக்காளர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 60 லட்சம் வாக்காளர்களும் இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்றுவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் இதில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து இணைப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளர்களையும் இணைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்பதில் கவனத்துடன் இருப்பது வேண்டும் என்பதும் மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்துவார் என்றும் தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.